வணக்கம். டிஎன்பிசி வெற்றியாளர்களே, டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். -16/4 சமமானது எது அப்படின்ற மாரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் ரொம்ப சிம்பிளுங்க. -16 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ இந்த 4 ஆப்ஷனில் அதுக்கு சமமான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கொஷின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது இங்கே என்னன்னாக்கா மைனஸ் ப்ளஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டிவைடில் பாருங்களேன், ஒரு மைனஸ் நம்பரை ஒரு ப்ளஸ் நம்பரால் டிவைட் பண்ணால் மைனஸ் தான் கிடைக்கும். ஒரு மைனஸ் நம்பரை ஒரு மைனஸ் நம்பரால் டிவைட் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஒரு ப்ளஸ் நம்பரை ஒரு மைனஸால் டிவைட் பண்ணால் மைனஸ் தான் கிடைக்கும். ஒரு ப்ளஸ் நம்பரை ஒரு ப்ளஸ் நம்பரால் டிவைட் பண்ணால் ப்ளஸ் தான் கிடைக்கும். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் நான் சைடில் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போது -16 4ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் வரும்னு தெரியும். 16 4ஆல் டிவைட் பண்ணால் 4னு கிடச்சிடும். இப்போ அதுக்கு சமமான நம்ம என்ன பண்ணணும், ஆன்சரை இங்கே சொல்லணும். இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் +16 ஆகிடும். அப்போ இதை டிவைட் பண்ணால் ப்ளஸ் வரும், இது வராது. அப்போ இது ரெண்டுமே மைனஸ் நம்பரு, ரெண்டு நம்பருமே மைனஸ் நம்பரை டிவைட் பண்ணால் ப்ளஸ் வரும், வராது. ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும், இங்கே ஒரு மைனஸ் நம்பரை ப்ளஸ் நம்பர் டிவைட் பண்ணால் மைனஸ் வரணும். அடுத்தது இதே நம்ம 16 இதில் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன வரும், நம்மளுக்கு மைனஸ் தான் வரும். அப்போ -4 வரும். இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ரெண்டுமே மைனஸ் நம்பரு, டிவைட் பண்ணோம்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போது இதுக்கு சரியான விடை என்னவாக இருக்குனாக்கா ஆப்ஷன் சி நம்மளுக்கு என்ன இருக்கும், 16/-4 தான் இதுக்கு சமமான சரியான விடையாக இருக்கும். ஸோ இதே போல் ஒரு சம் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சம்முக்கான சரியான விடையை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.